Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த क्वेश्चन வந்து லாஸ்ட் இயர்ல கேட்கப்பட்ட பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन. இதே மாடல்ல தான் இந்த வருஷம் क्वेश्चन கேட்பாங்க. இதுல என்னென்ன क्वेश्चन கேட்கறாங்கன்னு பஸ் பாத்துக்கோங்க. இத பார்த்தா தான் நீங்க எந்த क्वेश्चन கவர் பண்ணனும்னு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வீடியோ போடுறோம். மறக்காம வீடியோ ஓபன் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இந்த வீடியோ எதை பத்தி சொல்ல போறோம்னா क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும், வேற கவர்மெண்ட் உள்ள ஆன்சர் கீ பாயிண்ட்ஸ் அது எது இருந்தா மார்க் நீங்க பார்க்க போறோம். அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ல क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 11 வரைக்கும், ஓகேயா? 1 ல இருந்து 11 வரைக்கும் நமக்கு உரைநடை இருக்கு பாத்தீங்களா? உரைநடையில இருந்து 3 क्वेश्चन வரும். அதே மாதிரி செய்யுள்ள இருந்து 2 क्वेश्चन வரும். அது போக இலக்கணம் இருக்கு பாத்தீங்களா? இலக்கணம் அதுல இருந்து 3 क्वेश्चन வரும். வேற மொழிபெயர்ச்சி புத்தக பின்னாடி இருக்கிற மொழிபெயர்ச்சி அது கான்செப்ட்ல ஒரு 3 வரும். ஓகே, 11 மார்க் வருது. அதுக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 12 ல இருந்து 15 வரைக்கும், ஓகே, 12 ல இருந்து 15 வரைக்கும் ஒரு செய்யுள்ள ஒரு பாட்டை கொடுத்து அதுல இருந்து ஒரு 4 क्वेश्चन கேட்பாங்க. ஓகேயா? இதுதான் நம்ம 1 மார்க்ல உள்ள போர்ஷன். ஓகே, இப்போ ஒவ்வொரு क्वेश्चन ஆன்சர் கீ பார்ப்போம். வீடியோல இந்த சைடு கவர்மெண்டோட ஆன்சர் கீ இருக்கும். ஓகேயா? அதை நோட் பண்ணி வரிசையா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து சருகும் சண்டும். ரெண்டாவது क्वेश्चन ஆன்சர் வந்து அங்கு வறுமை இல்லாததால். மூணாவது क्वेश्चन ஆன்சர் வந்து உழவு ஏர் மண் மாடு. ஓகேயா? அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन வந்து 4வது क्वेश्चन இதுக்கான ஆன்சர் வந்து கருணை எலிசபெத்துக்காக. ஓகே, இது ஒன்று. அடுத்த 5வது क्वेश्चन ஆன்சர் வந்து இலா. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிரித்தெழுது क्वेश्चन பார்த்தீங்களா? இந்த क्वेश्चन ஒவ்வொரு வருஷமும் கேட்காங்க. இந்த 6வது क्वेश्चन அந்த மாடலில் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இது எப்படி பிடிக்கணும்? அருமை ப்ளஸ் துணை அப்போனா ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி 7வது क्वेश्चन ஆன்சர் வந்து 2வது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஓகே, இதான் 7வது क्वेश्चन ஆன்சர். 8வது क्वेश्चन பார்த்தீங்களா? 8வது क्वेश्चन ஆன்சர் வந்து அதிகன் பெருஞ்சாத்து நாள். ஓகே, இது மட்டும்தான். இந்த சைடில் தெரியலாம் கவர்மெண்ட் ஆன்சர்க்கில் இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் சைடில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆன்சர்க்கு பார்த்தா தான் என்ன क्वेश्चन கேட்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 9வது क्वेश्चन ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. 10வது கல்யாண ஆன்சர் வந்து மரபு வலுவமைதி. 11வது ஆன்சர் வந்து வினையச்சு தொடர்கள். ஓகே, இந்த 11வது क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. என்னது எவ்வகை தொடர்கள் இருக்காங்களா? இந்த மாதிரி क्वेश्चन ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க. இது ஒன்று. அதே மாதிரி பிரிச்சு எழுதுங்க. அந்த 2 क्वेश्चन ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க. அதனால இது ரிலேட்டிவ் உள்ள क्वेश्चन பார்த்துக்கோங்க. 12ல இருந்து 15வது क्वेश्चन வரைக்கும் நம்ம செய்யுள் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 4 क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, அதில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் எல்லா பாட்டும் ஒரு ரீட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரீட் பண்ணால் தான் பண்ண முடியும். இதுவே ப்ரீவியஸாக கேட்ட क्वेश्चन கேட்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் கேட்டிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ சிலப்பதிகாரம் மட்டும் ரீட் பண்ணால் போதும், முடிஞ்சது. சிலப்பதிகாரம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா மோனை கேட்டிருக்காங்களா? மோனை என்னது? முதல் எழுத்து ஒன்றி வரணும். அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வரணும். அது அடியாலும் சரி சீராலும் சரி. அப்படி பார்த்தா அதில் எந்த எழுத்து ஒன்று போல் வருதுன்னா பாருங்கள், இதில் வந்து பகவர் பட்டினம். ஓகே, இது 2 தான் ஒன்று போல் வருது. கீழே ஆப்ஷனை பாருங்கள். இந்த ஆப்ஷனை பற்றி முடிச்சிடலாம். இந்த 2லேயுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா வரல. இது 2 முதல் எழுத்து வந்திருக்கா வரல. ஆனால் இதில் மட்டும்தான் பானு ஒன்றி வந்திருக்கு. அப்போனா இதை பார்த்து நீங்கள் ஆன்சர் முடிச்சிடலாம். என் பாட்டை கூட பார்க்க தேவையில்லை. இந்த ஆப்ஷனை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேயா? அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு வேர்டுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. ஓகே, கருகர்னு கேட்டிருக்காங்களா? அதோட பொருள் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து என்னென்னா இந்த பாடல் மட்டும் நறுமண பொருள் எதுவும் கேட்டிருக்காங்களா? அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா அகிலும் சந்தனமும். ஓகே, இதான் நறுமண பொருட்கள். இதை கொஸ்டினே படிச்சிருப்பீங்க. அதை வச்சு தான் ஈஸியாக கேட்பாங்க. அட்டன் பண்ண தான் இருக்கும். அதுக்கடுத்து பகுதி 2. பகுதி 2ல் வந்து 4 क्वेश्चन அட்டன் பண்ணணும். ஓகேயா? பகுதி 2லேருந்து வந்து 4 क्वेश्चन அட்டன் பண்ணணும். அதில் 21வது क्वेश्चन கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுதான் மனப்பாட பாட்டு திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. ஓகேயா? கொஸ்டின் ரீட் பண்ண போகணும். மேலே குறிப்பு கொடுத்துருப்பாங்களா? அதை நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணி பாருங்கள். ஓகேயா? எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையும் கொடுத்துருக்காங்களா? அப்போனா 4 வினா எழுதணும். ஆனால் அதில் அந்த 4 வினாவில் கண்டிப்பாக 21வது क्वेश्चन இருக்கணும். ஓகே, அப்போ தவிர்த்து இருக்கிற 16, 17, 18, 19, 20 இதுலேருந்து ஏதாவது 3 எழுதணும். ஓகே, இந்த மாதிரி தான் क्वेश्चन கொடுப்பாங்க. இது எங்கேருந்து கேட்பாங்கன்னா உரைநடை செய்யுளுக்கு பார்த்தீங்களா? அதிலிருந்து கேட்கப்படுற 2 மார்க் क्वेश्चन தான் இதில் இருக்கும். क्वेश्चन நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் உரைநடை செய்யுள் அதில் கேட்கப்படுற மட்டும் தான் இருக்கும். அதில் 21வது क्वेश्चन மட்டும் மனப்பாட பாட்டு கேட்பாங்க திருக்குறள்லேருந்து. ஓகே, இதான் 2 மார்க்கில் பகுதி 2ல் உள்ளது. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா பிரிவு 2 பகுதி 2லேயே பிரிவு 2 கொடுப்பாங்க. இது வந்து முழுக்க இலக்கண மொழிபெயர்ச்சி. ஓகேயா? இது ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க.
இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஊர் பேர்களின் மறுவு கேட்டிருக்காங்களா, இதுதான் ஈஸியாக எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே திருநெல்வேலி கொடுத்துருக்காங்களா, திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க, நெல்லைமாங்களா, இந்த மாதிரி எழுதணும். ரைட்டு. அதே மாதிரி பழமொழி நிறைவு செய்ய இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு பானைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன வரும் பழமொழி, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதமாங்களா, அந்த பழமொழி அளவுக்கு வந்திருக்கு. அப்போனா அளவில் வரத பழமொழி எழுதணும். அளவுக்கு மிஞ்சால் அமிதம் நஞ்சு. ஓகே, இதே தான் கவர்மெண்ட் ஆன்சர்க்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கவர்மெண்ட் ஆன்சர் உள்ளது. ஃபஸ்ட் பிரிவு பகுதி 2ல் பிரிவு 1க்கான ஆன்சர். இந்த 2 மார்க் பார்த்தோம்ல, செய்யுள் உரைநடை, அதுக்கான ஆன்சர் இது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிடிஎஃப் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சொன்னால் உதகை சொன்னால் உதகமண்டலம்னா உதகை, திருநெல்வேலினா நெல்லை, சைதாப்பேட்டைனா சைதை, கும்பகோணம்னா குழந்தை. ஓகே, இதை மட்டும் எழுதினா போதும், 2 மார்க்கு. அதே ஒரு பானைனாங்களா, அதுக்கப்புறம் மிச்சம் மீதில் இருந்து சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதேமாதிரி அளவுக்கு முடிஞ்சா, அப்போ அளவுக்கு மீறினால் அமிதமும் நஞ்சி. இந்த மாதிரி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் மொழிப்பயிற்சியிலேருந்து. ஓகே, மொழிப்பயிற்சி தனியாக வீடியோ போகிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பகுப்பத உறுப்பில் கணக்கா, இது மொத்தமே நம்ம புக்கில் 11 தான் இருக்கும். அந்த 11லேருந்து தான் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக வருது. அப்போ அந்த 11 பார்த்தா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். ஓகேயா, முடிஞ்சுது. அதே மாதிரி கலைச்சொற்கள் பார்த்தீங்களா, இது 2 கேட்பாங்க. இந்த 2மே நம்ம புக்கில் இருக்கிறத தான் கேட்பாங்க. அப்போ இதை பார்த்தாலும் 2 மார்க் கன்ஃபார்ம். அப்போ ஆனால் ஈஸியாக மொழிப்பயிற்சியில் மார்க் எடுக்கலாம். மொழிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 5 அட்டம் பண்ணணும். ஓகே, 5 அட்டம் பண்ணணும், 10 மார்க்கு. அதுக்கடுத்து தான் முக்கியமானது, இந்த கலைச்சொற்கள் இருக்காங்களா, 25வது கொஸ்டின். அதுக்கு குறிப்பாக கொடுத்துருக்காங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமல் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது. செவி மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இந்த கொஸ்டின் எழுதணும். நீங்கள் எழுதி வச்சாலும் அந்த கொஸ்டின் மார்க் போட மாட்டாங்க. ஓகேயா, அதனால் இந்த கொஸ்டினை எழுதாதீங்க. நெக்ஸ்ட்டு அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்கள் பார்த்தீங்களா, இதுவும் பார்த்துக்கோங்க. இது மொழிப்பயிற்சியில் நம்ம புக் பேக்கில் இருக்குது. இலக்கணம் பார்த்தாலே எழுதிடலாம். அதுக்கடுத்து மரபு தொடருக்கு பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுகின்றிருக்காங்களா, இது ஈஸியாக எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க, மனக்கோட்டையும் கொடுத்துருக்காங்க, கண்ணும் கருத்தும் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனக்கோட்டைனா என்னது, படிக்காமல் தேர்ச்சி பெறலாம் என மனக்கோட்டை கட்டக்கூடாது எழுதிக்கலாம். இல்லை ப்ரோ இதில் வேற மாதிரி எழுதலாம் எழுதலாம். இதில் கொடுத்துருப்பாங்க பொருத்தமாக எழுதியிருந்தால், அதாவது பொருத்தமாக அந்த வேர்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த வேர்டு எந்த சென்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 2க்கு வேட்டம் வரணும். ஓகே, அதில் தொகை சொல்லணும் பார்த்தீங்களா, தொகை சொல்லி தான் இந்த வினைத்தொகை ஒரு வேர்டை கொடுத்து அதோட பண்பு தொகையா இல்லை வினைத்தொகையா எழுத பார்த்தீங்கன்னா இதான் இது. இதுக்கும் நம்ம புக்கில் உள்ள மட்டும் படித்தா போதும், எழுதிடலாம். அதுக்கடுத்து குறள் வெம்பா இலக்கத்துக்கு எடுத்துக்காட்டு இருக்காங்களா, இதில் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெம்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் இருக்காங்களா. இது வந்து டெஃபினிஷன், அதாவது அதை வரையறை எழுதிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஏதேனும் ஒரு குறள் எழுதினாலே போதும் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து தான் 3 மார்க் கொஸ்டின்ஸ். பகுதி 3, பகுதி 3ல் பிரிவு 1. ஓகே, பகுதி 3ல் பிரிவு 1 எதுலேருந்து கேட்பாங்கன்னா உரைநடை. முழுக்க பிரிவு 1 வந்து உரைநடையிலேருந்து கேட்பாங்க. 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 2 எழுதணும். ஓகேயா, 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 2 எழுதணும். ஓகேயா, கவர்மெண்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 29 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்க இலக்கியங்களில் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவைப்படவையானவை என்பதை பற்றி எழுதிருக்காங்களா. இதுன்னு பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதாவது போர் அறம், வணிக அறம், அரசியல் அறம், கொடை அறம், உதவும் அறம், வன்மை பேசும் அறம் இவற்றுக்கும் தேவைன்னு போட்டு எழுதியிருக்காங்க. இவ்வளோ தான். இதுக்கு 3 மார்க்கு அவங்க தாராளமாக 3 மார்க் கொடுக்காங்க. அதே மாதிரி என்ன எழுதியிருக்காங்கன்னா பொருத்தமாக வேறு ஏதாச்சும் எழுதினா இது தவிர வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. அப்போனா 10th பொறுத்த வரைக்கும் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். அதாவது ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, அந்த பத்தியை ஃபுல்லாக வாசிச்சுட்டு அது கீழேயே ஒரு 3 கொஸ்டின் கொடுப்பாங்க. இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க்கு கிடச்சிரும். ஓகே, ஆன்சருக்கு பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போல செய்தணும் இருக்காங்களா. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை மட்டும் செய்யக்கூடாது. என்ன வந்துருக்காங்கன்னா எப்பண்புகளை பின்பற்றி பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடத்தப்படுகிறது இருக்கா, அதில் போல செய்தல் இருக்கா. எப்படி எழுதுனா போல செய்தல், அதாவது பண்பு இருக்கா அதை அடிச்சுட்டு போல செய்தலை பின்படுத்தி பொய்க்கால் குதிரை நிகழ்த்தப்படுகிறது. ஒரு மாதிரி வேடை எழுதிருங்க. வேடை எழுதாமல் ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அப்படின்னு எழுதிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஓகேயா, நீங்கள் அந்த கீ பண்ணினாலே மார்க் உண்டு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி முழுசாக எழுதிங்கன்னா மார்க் கிடைக்கும். அது போக ப்ரோ இதில் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாட்டி இந்த வேர்டு எங்கே வருதோ அந்த லைனை தூக்கி அப்படியே வச்சுருங்க. ஓகேயா,
இதில் என்ன இருக்காங்க, எதை பின்பற்றி அப்படின்னு இருக்காங்களா? அப்போனா இதில் குதிரை ஆட்டம் வந்திருக்கு, பொய்க்கால் குதிரை ஆட்டம் இருக்கா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் பண்புன்னு வந்திருக்கு. அப்போ அந்த லைனை ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க, இதனாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேயா? அப்போனா முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதுக்கடுத்து சோலை மற்றும் மின்விசை காற்றும் பேசிக்கொள்வார் ஒரு உரைநடை எழுதுன்னு இருக்காங்களா? இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின்லாம் ஓனாக எழுதுறது. இது கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பொருத்தமான உரைநடை இருந்தால் முழு மதிப்பெண் தான் கொடுத்துருப்பாங்க. அது லேட்டராக நீங்கள் என்னென்னாலும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் 34 கொஸ்டினுக்கான கவர்மெண்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பகுதி 3ல் பிரிவு 2 கொஸ்டின் நம்பர் 32லேருந்து 34 வரைக்கும், அதாவது 3 கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த 3 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் பண்ணணும். இதில் எது கேட்பாங்கன்னா செய்யுள் கேட்பாங்க. ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 29ல் 31 வரைக்கும் உரைநடை கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 23 வரைக்கும் செய்யுள் கேட்பாங்க. அப்போ செய்யுள் வந்து 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 2 எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 34 பார்த்தீங்களா, அதுதான் கம்பல்சரி கொஸ்டின். அதில் தான் மனப்பாட பாட்டு கேட்பாங்க. மனப்பாட பாட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சாய்ஸ் உண்டு. ஓகேயா? வேறு செய்யுள்ள ஒவ்வொரு வருஷமும் கேட்குறேன்னா இடஞ்சுற்றி பொறுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு ஆண்டே கேட்பாங்க. அப்போனா நம்ம புக்கில் இருக்கிற இடஞ்சுற்றி பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு மார்க் எப்படி கவர்மெண்ட் ஆட் பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டு எங்கே இருக்குது, அது இடம் இருக்கா, அதுக்கு 1 மார்க்கு. அந்த பாட்டோட பொருள் இது எழுதுனா போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, பாட்டோட பொருளுக்கு 2 மார்க்கு, இடத்துக்கு 1 மார்க்கு. ஓகே, அதுக்கடுத்து பிரிவு 3. பிரிவு 3ல் கேட்குறது எல்லாமே இலக்கணம் தான் கேட்பாங்க. அதுலேயும் 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 2 எழுதணும். அப்போ இலக்கணத்தில் உள்ள பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், நீங்கள் எழுதிடலாம். ஓகேயா? ஏன்னா மோஸ்ட்லி அது மாதிரி தான் கேட்பாங்க. அதுலேயும் திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க, அதில் பயன்படும் மணிகள் இருக்கா, அதை எழுதிக்கலாம். அது போக அழகீட்டு வாய்ப்பாடு, இது ரெண்டுமே உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. அணிகள் வேறு அழகீட்டு வாய்ப்பாடு, இதை மட்டும் அட்லீஸ்ட் பார்ட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம். ஏன்னா இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினும் இப்படி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் இப்படி தான் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பகுதி 4. பகுதி 4 வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேயா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வாசிட்டு பாருங்கள், தப்பாக எழுதிடாதீங்க. ஓகேயா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 38வது கொஸ்டின் பார்த்தீங்களா, இது வந்து செய்யுள்னு தான் கேட்பாங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போனா 38ல் இந்த முல்லைப்பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பண்ணணும், இல்லாட்டி திருக்குறள் கொஸ்டினுக்கா இதை அட்டன் பண்ணணும். இதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும் 38ல். இதை தவிர்த்து வேறு கொஸ்டின் பண்ணிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் கொஸ்டின் எழுத போனோம், நம்பர் கரெக்டாக போடுங்க. 38 போட்டிங்கன்னா நீங்கள் எழுதிடுவீங்க, ஆனால் இது எழுதாம விட்டுருவீங்க, எழுதாம விட்டுருவீங்க. இது ரெண்டுமே இல்லாதான் மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஓகேயா? அப்போ தான் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடைக்கும். அதனால் ரெண்டுமே கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அதுக்கடுத்து 39 கொஸ்டின். 39 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கடிதம் கேட்பாங்க. கடிதத்துலேயும் அதேமாதிரி 2 கேட்பாங்க, அதில் 1 எழுதணும். ஓகேயா? அதுக்கடுத்து 40வது கொஸ்டின். ஒவ்வொரு வருஷமும் 40 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் படத்தை கொடுத்து கவிதையில் சொல்கிறது, இல்லாட்டி ஒரு பத்தியை கொடுத்து தொடரை சொல்கிறது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து 41. இது வந்து படிவம். மோஸ்ட்லி ஒவ்வொரு வருஷமும் படிவம் தான் கேட்பாங்க, படிவத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 42வது கொஸ்டின். 42வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ச்சியிலிருந்து தான் கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுக்கான கவர்மெண்ட் ஆன்சருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து 37 பார்த்தீங்களா செய்யுள், அதில் கவர்மெண்ட் ஆன்சருக்கே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். சப்போஸ் இந்த பாயிண்ட் கவர் விட்டாலும் கூட நீங்கள் மேக்ஸிமம் பக்கத்தை ஃபுல் பண்ணுற மாதிரி எழுதுங்க. அதாவது அந்த கொஸ்டினை கதையை புரிஞ்சு எழுத மாதிரி எழுதுங்க. உங்கள் சொந்த நடையில் எழுத கூட மார்க் உண்டு. அதுக்கடுத்து இந்த 39வது கொஸ்டின் கடிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது உறவினருக்கான கடிதம். அதில் நாள் இடம், அதாவது ஊர் பேர் டேட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க்கு. வேறு விழித்தல் இதுக்கு 1/2 மார்க்கு. வேறு அழிஞ்சு செய்திக்கு பார்த்தீங்களா, அதான் பாடி ஆஃப் த லெட்டர்பாங்க, அதுக்கு 2.5 மார்க்கு. கண்டனுக்கு 2.5 மார்க்கு. இப்படிக்கு எழுதுமா அதுக்கு 1/2 மார்க்கு. உரைமேல் முகவரி பார்த்தீங்களா, அதுக்கு 1/2 மார்க்கு. இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேயா? வேறு இந்த 6 ஃபுல் பண்ணாலே உங்களுக்கு 1 மார்க். ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் கதை கூட வேண்டாம், அந்த லெட்டரோட ஃபார்மேட் இல்லைனா மட்டுமே உங்களுக்கு 2.5 மார்க் கிடைக்கும். 2.5 மார்க்குனா 100 கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 1/2 மார்க் சேர்த்து 3ஆக மாற்றிடுவாங்க. அப்போனா 3 மார்க்கு. நீங்கள் உங்களோட லெட்டரோட பாடியை மட்டும் எழுதினா போதும். அதாவது லெட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதுவோம், டேட்டு இடமா உருண்டு இருக்குன்னா டேட்டு இடம், வேறு அன்புள்ள அப்பா அம்மா அந்த மாதிரி எழுதிட்டு அதில் கதை எழுதுகிறோம். இப்படிக்கு எழுதுறோமா, கதை விட்டுட்டு இப்படிக்கு உரிமையில் முகவரி, இதை மட்டும் நாளே 3 மார்க் வாங்கிடலாம். அந்த உள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் தான் 2 மார்க்கு. அப்போனா லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதுக்கடுத்து ஃபார்மல் லெட்டர் இருக்குமாங்களா, அதில் பொறுத்த வரைக்கும் அனுப்புனர் பெறுநர் இருக்குமா, இது ரெண்டுமே எழுதணும்னா 1 மார்க்கு.
அதுக்கடுத்து பொருள் விழித்தெழுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அரை மார்க்கு, அப்போ 2.5. அதே மாதிரி இப்படிக்கு அது 4 டேட்டு ஒரு முகவரி இதை எழுதுனோம்னா 1.5 மார்க்கு. ஆக மொத்தம் நம்ம லெட்டரோட ஃபார்மெட் மட்டும் என்னாலே போதும் 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து 40 கொஸ்டின் படம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதினாலே மார்க் உண்டு. கவிதை நயத்தில் இருக்கணும், ஃபில்லிம் சிக்கலாம் எழுதணும், அப்படின்னா மார்க் உண்டு. வேறு படிவத்திலையும் கொடுத்துருப்பாங்களா, நீங்கள் கரெக்டாக ஃபுல் பண்ணால் போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, படிவம் வந்து நம்ம ஆன்சர் கீழே கொடுத்துருவாங்க, ஆன்சர் சீட்லேயே கொடுத்துருவாங்க, அப்போ நீங்கள் எழுதிடலாம். அதுக்கடுத்து ஓன் கொஸ்டின் இருந்தாங்க பார்த்தீங்களா 42. இது வந்து ஓன் சொல்ல முடியாது, புக்கில் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நீங்கள் ஓன் உங்கள் சொந்த நிலையில் எழுதினாலே மார்க் கிடச்சிரும். அதாவது பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறையில் இருக்காங்களா, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். இல்லையா உங்களுக்கு எந்த தோணுதோ இதே கான்செப்ட்டில் நீங்கள் எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டினில் கவர்மெண்ட் ஆன்சருக்கு பார்க்க மாட்டாங்க, நம்ம சொந்த நிலையில் இருந்தால் மார்க் கிடச்சிரும். ஓகே, அதுக்கடுத்து தான் மார்க்கை ஏற்றி வருதே அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்பாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின் எழுதிருப்பீங்க. ஓகே, பகுதி 5ல் 3 கேட்பாங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 43 பார்த்தீங்களா, 43 பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து கேட்பாங்கன்னா உரைநடை இருக்கா, உரைநடையிலிருந்து கேட்பாங்க எடுவினா. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்களா, கொஸ்டின் நம்பர் 44 பொறுத்த வரைக்கும் துணைப்பாடத்திலிருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அதே மாதிரி 45 பொது கட்டுரை. இப்போ அந்த பொது கட்டுரை ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கேட்டிருக்காங்களா, அதில் குறிப்புன்னு சொல்லி இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கெட்டிங்கை போட்டு தான் நீங்கள் எழுதணும். ரைட்டா, இதை தவிர்த்து நீங்கள் வேறு இல்லைங்கன்னா மார்க் வருவாங்களாம் கேட்டாங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னா இதை இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போனா முன்னுரையும் போட்டு இதை பற்றி முன்னுரை நீங்கள் எழுதணும். வேறு அரசு பொருட்காட்சி இருக்கா, அந்த கெட்டிங் போட்டு எழுதணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இதில் வேறு கொஸ்டின் கையில் படுத்திருப்பீங்க, அந்த கையில் படித்த கண்டென்ட்டையே இதில் எழுதுங்க. ஆனால் கெட்டிங் போட போனால் இந்த கெட்டிங் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கவர்மெண்ட் ஆன்சருக்கு பார்ப்போம். பாருங்க, கவர்மெண்ட் ஆன்சருக்கு பார்த்தீங்களா, செய்யுளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இதில் வந்து ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போன்று பொருத்தமான கருத்துக்களை எழுதி பிழை இல்லாமல் எழுதினால் முழு மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கெட்டிங்கை போட்டு அது ரிலேட்டட் எழுதினா போதும் உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ஓகே, இதுதான் கவர்மெண்ட் ஆன்சருக்கு. அதுக்கடுத்து அதில் 2வது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் இந்த மாதிரி வேறுபாடு போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா, இதுவும் கொடுத்துருக்காங்க. இதே போல் இக்கால வணிக வளாகங்கள் நிலை பற்றி பொருத்தமான எழுதினால், அதாவது நீங்கள் கையில் படிச்சிருந்தாலே போதும் மார்க் உண்டு. ஓகே, இதெல்லாம் எதுவும் கிடையாது, இதனாலே மார்க் கிடைக்கும். பட் இதை தவிர்த்து நீங்கள் எந்த நடையில் எழுதினாலும் சரி உங்களுக்கு மார்க் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து 44 துணைப்பாடத்துக்கு பார்த்தீங்களா, துணைப்பாடத்துக்கும் இதே தான். முன்னுரை எழுதும் பார்த்தீங்களா, முன்னுரைக்கு அரை மார்க் உண்டு, முடிவுரைக்கு அரை மார்க் உண்டு. அப்போ முன்னுரை முடிவுரை பற்றி கதையை பற்றி எழுதினாலே போதும் 1 மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் மேரியினோட வாழ்க்கை பார்த்தீங்களா, அந்த துணைப்படத்தில் கேட்டிருக்காங்க. அதில் மேரியின் குடும்பம் பற்றி எழுதுறோமோ அதுக்கு 2 மார்க்கு. வேறு பறிக்கப்பட்ட புத்தகம் இருக்கா, அது 2 மார்க்கு. அதுக்கடுத்து கல்வியின் மீது தாக்கம், இதுக்கு 1 மார்க்கு. கல்வி சொல்லிய ஏற்றிய வில்சன், இதுக்கு 2 மார்க்கு. நீங்கள் இந்த மாதிரி கெட்டிங் போட்டு தான் மார்க் உண்டாங்க கிடையாது. இதிலே மென்ஷன் இருப்பாங்க. துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் கதை பகுதியை ஒட்டி கருத்துக்கள் இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் துணைப்பாடம் எழுதிங்கன்னா எப்பயுமே முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். குறிப்பிட்டிருக்க மாட்ட கூட நல்லாயிருக்கும். வேறு 45 கொஸ்டின் பார்த்தீங்களா, அந்த 45 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொது கட்டுரைஞ்சிருமா, அதில் அவங்களே கெட்டிங் கொடுத்துருவாங்க, முன்னுரை முடிவுரை கொடுத்துருப்பாங்க. அப்போனா அந்த படி எழுதினா தான் உங்களுக்கு மார்க்கு உண்டு. ஓகேயா, அதே மாதிரி முன்னுரைக்கு 1 மார்க்கு, முன்னுரை முடிவுரைக்கு 1 மார்க்கு. வேறு பொருட்காட்சி அமையோட இருக்குது, அதுக்கு 1 மார்க்கு. பல்வேறு அரங்குகளுக்கு அதுக்கு 2 மார்க்கு. நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு அதுக்கு 2 மார்க்கு. அடைந்த உணர்வுகளின் நன்மைகளுக்கு அதுக்கு 2 மார்க்கு. அப்போனா லாஸ்ட் இதில் பொதுக்கட்டளை பொறுத்த வரைக்கும் ஓனாவே கேட்கலாம். போன வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா கொரோனா பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ கொரோனா பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எழுத மாதிரி தான் இருக்கணும். அப்போனா பொதுக்கட்டளை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒன்று இருக்கும். வேறு இப்போ நிகழ்வு நடந்த பற்றி கேட்கலாம். அதில் அவங்க கொடுத்துக்கிற குறிப்புகள் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்கள் சொந்த எழுத முடியாது. இதே கொடுத்துருப்பாங்க, உட்தலைப்புகள் கீழ் கருத்துக்கள் எழுதினால், அதாவது இந்த தலைப்பு எழுதி அதை பற்றி கீழே எழுதணும். அதுக்கு இந்த தலைமுடி எழுதி வச்சு வந்துடாதீங்க, மார்க் கிடையாது. இந்த தலைப்பு எழுதி அது கீழே இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இதை மட்டும் இல்லையே மார்க் கிடைச்சிரும். இது போல் தான் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு கொஸ்டின் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். முதல்ல எழுத போகிறீங்க, பார்த்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.